ஆசை வேறு, விருப்பம் வேறு. விருப்பங்கள் எல்லாம் மனதிலிருந்து தான் எழும். நம்ம உள்ளுணர்வில் அது இருக்கும். ஒரு விருப்பம் வருதுன்னா அந்த விருப்பம் எனக்கு உடனே நடக்கணும், எனக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு இறைவனிடத்தில் வேண்டக்கூடாது. விருப்பத்தை இறைவனிடத்தில் கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் அது நடக்கும் வரைக்கும் அமைதியாக காத்திருக்கணும். இந்த நாளைக்குள்ளே நடந்துடணும், இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இறைவன் அந்த பேராற்றல் நமக்கு ஒரு விதி அமைச்சிருப்பாங்க இல்லையா, அதில் போய் குறுக்கிடக்கூடிய செயல். நம்ம காலத்தெல்லாம் நம்ம எந்த கணக்கும் போடவே கூடாது. குறிப்பிட்ட காலத்தில் நடக்கலைன்னா ஏதாவது நடந்துடுமோ அப்படின்னு பயப்படக்கூடாது. நமக்காக எல்லா சூழல்களுமே இறைவன் கண்டிப்பாக மாற்றி அமைத்து தருவான். மற்றவங்க ஒரு வருஷமாக கற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்களை, சில பாடங்களை நமக்கு ஒரு நிமிடத்தில் கற்றுக் கொடுத்துருவார். மற்றவங்களுக்கு ஆண்டு கணக்கில் தொடரக்கூடிய இன்னல்கள் எல்லாம் நமக்கு ஒரு நிமிடத்தில் மாற்றி கொடுத்துருவார். காலம் மனிதர்களோட கட்டுப்பாட்டிலே இல்லை, இறைவனிடத்தில் தான் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. நம்ம விருப்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம விருப்பம் மற்றவங்களுக்கு எந்த விதத்துலேயும் துன்பமே தரக்கூடாது. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாடம். எப்போதுமே என்னுடைய விருப்பங்கள் பிறருக்கு எந்த விதத்துலேயும் துன்பம் தரக்கூடாது அப்படின்றத மட்டும் நம்ம என்றைக்குமே வேண்டிக்கணும். இந்த அன்பு இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். பிறருக்கு எந்த தீங்கும் என்னால் ஏற்படக்கூடாது, பிறருக்கு தீங்கற்ற ஒரே ஒரு எண்ணம் கூட அறிவிலிருந்து உதிக்காது. நம்ம மனசில் இருந்து எழக்கூடிய எல்லா எண்ணங்களுமே தூய்மையாக தான் இருக்கும். அதனால் நம்ம மனதால் சிந்திக்கணும், மனதால் விரும்பணும், மனதால் வாழ பழகணும். மனதோட சாட்சியத்துக்கு மட்டும்தான் நம்ம கட்டுப்படணும். ஏன்னா நமக்கு தான் தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத. வேறு யாரும் நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம கூட மற்றவங்களுக்காக பின்னால் நடிக்கலாம், ஆனால் நம்ம மனசாட்சிக்கு முன்னால் நம்ம நடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த மனதில் தான் இறைவனே இருக்கார். அப்போ எப்பயுமே நம்மளோட விருப்பங்களை இறைவனிடத்தில் முறையீடு செஞ்சுட்டு நம்ம தேவைகள் எல்லாம் ஒப்படைச்சிட்டு விருப்பத்தோடு காத்திருக்கணும். காத்திருக்கும் பொழுது இறைவன் நமக்காக அதை நிறைவேற்றி தருவார்.